ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு. கொஞ்சமான்னு கேட்டா இல்லங்க. கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டா தான் எந்திரிச்சோம். இன்னைக்கு அஜோவுக்கு ஸ்கூல் லீவு. அதனால எம்மாடியோ அப்படின்ட்டு வாரத்துல ஒரு நாள் இப்படி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு யாராவது கொஞ்சம் சமைச்சு குடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரிங்க. காலையில எந்திரிச்சு பார்க்குறோம். மழை விடாம பெஞ்சுட்டே இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய மழையும் இல்ல. அப்படியே என்ன சொல்றது? சாரல். அந்த மாரி தான் மழை பெஞ்சுட்ருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியுதுல்ல. குட்டி குட்டியா, நூல் நூலா, சொட்டு சொட்டா அப்படியே மழை டிசைன் டிசைனா பெஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரோஜா செடி எடுத்து இங்க வச்சிருந்தோம். நெறைய மொட்டு விட்டுருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த பூவெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பறிச்சு தலையில தான் வைக்க மாட்டேங்கிறேன். எனக்கு செடியில இருந்து பார்த்து ரசிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாருங்களேன், ரெட் கலர்ல இருக்குங்க. ஆனா நெறைய மொட்டு, நெறைய பூக்கள் எல்லாம் பூக்குது. அந்த ரோஜா குட்டியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா, அழகா இருக்காங்க. மழை வந்துட்டு கொஞ்சம் குறைவாங்க அப்படின்னு பார்த்தா குறையவே இல்லை. இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் இருக்கிற செடி தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அந்த மழையில் கொஞ்சம் நனைஞ்சா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா, அதனால் தூக்கி வெளியில் வச்சு விட்டுட்டு அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் சமையல் வேலையில் இறங்கிட்டேனுங்க. நம்ம லக்கி பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதை காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக பாதுகாப்பாக ரொம்ப அழகாக இருக்காங்க. வீட்டில் வச்சுருக்கிறது அதை பார்க்கும் போதே ஒரு தனி அழகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சமையலுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாசி பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேனுங்க. நாளே ஊற போட்டனால டக்குன்னு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அதில் அந்த பாசி பயிரை தூக்கி கூட்டி ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோர் குழம்புங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதில் அதே மாதிரி தான் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து மோரை ஊற்றி ஒரு சுற்றிட்டு அதை தூக்கி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. தேங்காய் அரைக்கலை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கூட ஏதாவது உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கலாம். அவிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் எங்கேப்பா கிளம்புறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் வந்து வேறு ஊரில் நடந்துச்சு. அதனால் இங்கே உள்ளவங்கள கூப்பிட முடியல அப்படின்ட்டு ரிசப்ஷன் மட்டும் வச்சுருந்தாங்க. அதான் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோமுங்க. அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் இந்த மழைக்கும் அதுக்கும் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதானுங்க பொண்ணும் மாப்பிள்ளையும். அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே நம்ம போன வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. இங்கே வந்துட்டு பிரியாணி அப்படின்னா நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது. ரைஸ் தான் அது. ரைஸு, சிக்கன், அப்புறம் வந்துட்டு ஊறுகாய், அப்புறம் ரைத்தா, இதில் சல்லாசுன்னு சொல்லுவாங்க, தயிர் வெங்காயம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோமுங்க. இங்கே பக்கத்து ஊரில் வந்துட்டு கோயில் திருவிழா நடக்குது. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் நம்ம போகிற நேரம் என்னமோ தெரியலங்க, மழை விடாமல் அடித்து ஊற்றுறாங்க. அதுலேயும் அங்கே வந்துட்டு பாட்டு கச்சேரி வேறு போட்டிருந்தாங்க. ஊர்லெலாம் நம்மளுக்கு ஆடல் பாடல்லாம் போடுவாங்க. இந்த சைடு போடுவாங்க. மூணார், கஜனா பாறை, பூப்பாறை, உடும்பன்சோலா, பாறைத்தோடு இந்த மாதிரி ஏரியாலையும் போடுவாங்க. இங்கே வந்து கோயில் திருவிழாவுக்கு பாட்டு கச்சேரி தான் வச்சுருந்தாங்களே. அங்கே பூரா ரசிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. என்ன தான் மழை பெஞ்சாலும் நாங்கள் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அஜாவிட்ட நாங்கள் சொன்னோம், டே நீ போடா, நீயும் போய் ஒரு டான்ஸ்லாம் ஆடிட்டு வாடா அப்படின்ட்டு. நம்ம புள்ள என்ன சொல்லுச்சு, அம்மா நான்லாம் போகல, இந்த மழையில் அப்புறம் சகதியாக கிடக்கு அப்படின்ட்டு எங்கள் கூடயே நின்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே வாங்கவும் தோணலைங்க. அப்படியே கிளம்பிவிட்டா வீட்டுக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மச்சான் சொன்னார், வந்துட்டோம், ஏதாவது 2 மிளகா பஜ்ஜியாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம்ப்பா அப்படின்னாங்க. சரி வாங்குங்க அப்படின்ட்டு 2 மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோமுங்க. அங்கே போனதுக்கு அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கி மழையில் ஒவ்வொரு கடைக்காக போய் நிற்கிறது. அந்த கடையிலேருந்து அடுத்த கடைக்கு தாவுறது. என்னென்னா கூட்டம் எங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதை பார்த்து போய் நின்றுக்கிட்டோம். ஆனால் தொட்டால் கை பொசுக்கும் அப்படிங்கிற மாதிரி விலைங்க. இந்த மழைக்கும் கூட்டத்துக்கும் அவங்களுக்கு இப்போ வியாபாரம் பண்ணதானே, முக்கால்வாசி பொருளை விற்றுட்டாங்க. அப்படி இருந்தாலும் விலையில் எந்த குறவுமே இல்லைங்க. குட்டியாக 2 கிளிப் கேட்டேன், அதுக்கே 60 ரூபா சொன்னாங்க. ஒரு கிளிப்பே 60 ரூபா அப்படின்ட்டு. அதுக்கு கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம பிங்கி பாப்பா, அம்மா நீங்கள் கோயில் திருவிழாவுக்கு போனீங்கல்ல, எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா, என்ன பாப்பா இங்கே எல்லாமே விலையாக இருக்குது, நான் கடையில் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டோமுங்க.
மறுபடியுமேவும் பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பஜ்ஜி அப்படியே போட்டுட்ருந்தாங்க. வாழைக்காய், முட்டை, காடை முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முட்டை எல்லாமே போட்டிருந்தாங்க. அஜோவுக்கு ஒரே வெட்கம். "எம்மா நான் தலையெல்லாம் நனைஞ்சு சீவாம இருக்கேன். நீ என்னையே வீடியோ எடுக்காத" அப்படின்ட்டு. மறுபடியும் அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க போனதுக்கு அதுதான் உருப்படியா பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மழையும் விடுற மாதிரி இல்ல. அங்க நிக்கவும் முடியல. குளிர் வேற தாங்க முடியல. நீங்களே பாருங்களேன். செகதி சொத சொத சொதன்னு இருக்கு. அப்படியே கிளம்பிட்டோமுங்க. வர்ற பாதையில பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி வந்து வித்துட்ருந்தாங்க. அஜா சொன்னா, "அம்மா எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி குடுங்கப்பா" அப்படின்ட்டு. சரி பிள்ளை வந்ததுக்கு எதுவுமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டான். ஓ நம்ம இதாச்சும் வாங்கி குடுத்துருவோம் அப்படின்ட்டு வாங்கி குடுத்தாச்சுங்க. வாங்கி குடுத்துட்டு, அப்படியேவும் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த கண்ணாடி அஜா போட்டுட்டு, "எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டான். "நல்லா தான்டா இருக்கு" அப்படின்னா, "நீயும் போடுமா நல்லாயிருக்கும்" அப்படின்னா. "டேய் போட்டா எனக்கு கண்ணு தெரியாதுடா" அப்படின்னேன். உண்மைதானுங்க. அந்த பைக்லலாம் போகிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் போல். எனக்கு வந்து அது செட் ஆகலை. நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மெதுவா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. என்னங்க மக்களே, இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். பபாய் உறவுகளே.